ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சைது வியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் தொண்டை வந்து ஓப்பன் ஆயிருச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லை. இன்றைக்கி கத்தாரில் கிளைமேட்டுமே வந்து கொஞ்சம் நல்ல கிளைமேட்டாக இருக்குது. காற்று அடிக்குது. ஸோ வெக்கம் மட்டும்தான் இருக்குது, புழுக்கம் கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் நம்ம நைட் நேரங்களில் வெளியில் உட்காந்து பேசுகிறதுக்கு கொள்றதுக்கு கரெக்டாக இருக்குது. பட் டேயில் வந்து நம்ம வெளியில் உட்கார முடியாது. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, சூரியன் தலைக்கு மேலே இருக்கிற மாதிரியா இருக்கேன். ஸோ அப்படி இருக்குது. சரி, இப்போ நான் வந்து கடைக்கு போகிறேன். போயிட்டு ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேற்று ஃபுல்லாக எனக்கு வந்து தொண்டை ரொம்ப இதாக இருந்துச்சு. நேற்று 2 நண்பர்கள் நம்மளை வந்து சந்தித்தாங்க, பேசினாங்க. நிறையா விஷயத்த வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளை வந்து பார்க்க வந்திருக்காங்க, சந்திக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நட்புகள் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சுக்கிறேன்னு. ஏன்னா கத்தாரில் இருந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவங்க நம்மளை வந்து பார்க்க வரும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. க்ரோசரி அப்படின்னாக்கா சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் க்ரோசரி. அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல பெட்டிக்கடை, அந்த மாதிரியா. இதில் வந்து தட்டு முட்டுக்கு ஜாமான் வாங்கிக்கிடலாம். அந்த மாதிரி தான் அதில் போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டு அப்படியே போகிறது வாரது எல்லாமே. சரி, இன்றைக்கி வந்து நாட்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக நல்ல நாட்களாக போகணும். நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது அந்த இன்டர்வியூ வந்து சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு அந்த ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா நம்ம அந்த இதில் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். கங்க்ராச்சுலேஷன். இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக எல்லாருமே நல்லா இருப்போம். ஆமாம், ஊரை விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுடைய பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை தான், வேறு என்ன இருக்குது? அது இல்லை அப்படின்னாக்கா மனுஷன் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? கரெக்டு அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்புகளை எடுத்து வச்சு தான் நானும் நகர்ந்து போய்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் எனக்குரிய வண்டி வந்து நிற்கும். அதில் நான் ஏறி ட்ராவல் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். வாங்க கைஸ், அப்படியே போயிட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு வரலாம். டீ கடைக்கில் வந்துட்டோம். டீ வாங்கியிருக்கோம். தண்ணி இங்கே ஜக்கு இருக்குது. இந்த ஜக்கை எடுத்து அப்படியே நம்ம குடிச்சிடக்கூடாது. இந்த கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸில் ஊற்றி தான் நம்ம வந்து குடிக்கணும். ஸோ கிளாஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல 2 கிளாஸ். ஓகேவா? இங்கே வந்து எல்லாமே இப்படித்தான். ஓகேங்களா? ஆமாம், வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா நிறைய விஷயத்த நீங்கள் வந்து கற்றுக்கிறலாம். மைக் எடுத்துகிட்டு வரல, சவுண்டு கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது, பார்த்துக்கிட்டு. கைஸ், நான் இந்த அல்மீராவுக்கு வந்தேன். ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்டாண்டு வரும்ல, அந்த ரிங்கு மாதிரியா, அதில் இங்கே இருக்குது. ஆனால் தஃப்னா அல்மீரானாக்கா அங்கே கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த இது இல்லை. அடுத்த செக்ஷனில் போய் பார்த்தோம்னா இருக்குமான்னு தெரியலை, பார்ப்போம். இது எல்லாமே பானை சட்டியாக வச்சுருக்காங்க. பாருங்க, பொரிக்கஞ்சட்டி இது எல்லாம் இருக்குது. இத்தனையோடு சட்டி 16 ரூபா, 16 ரியாலு கைஸ். அப்படியே 26 30 போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு. இது ஒரு 12 ரியாலுக்கு போட்டிருக்காப்புல. ஆமாம், டிஃபான் பாக்ஸ் இருக்குது, 7.25 ரியாலு. ஆனால் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேட் இன் இந்தியா. ஆமாம், நமக்கு அந்த மொபைல் ஹோல்ட்ரு மொபைல் ஷாப்புக்கு போனால் கிடைக்குன்னு நினைக்கிறேன்.
நான் அல்மீராவில் இல்லை, சில டயத்தில் வச்சுருப்பாங்க அந்த ஆஃபர் இதுக்கெல்லாம் போட்டு. ஆனால் இப்போ அது இல்லை போலங்க. ஏன்னா அந்த கொஞ்சம் இந்த வீடியோ இதுகெல்லாம் எடுக்கிறதுக்கு மொபைலை தூக்கி வச்சுக்கிட்டே தெரிய வேண்டியதாக இருக்குதான். அதுக்காக வேண்டியதான் அந்த மொபைல் ஹோல்டர் பார்க்க வந்தேன். இங்கே எதுவுமே இல்லை. அப்படியே ஃப்ரெண்டில் போயிட்டு பார்ப்போம், எதுவும் ப்ரொமோஷன் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா அப்பப்போ ப்ரொமோஷன் போடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த அல்மீராவில் வந்து ட்ராக்கு, ஷார்ட்ஸு இதெல்லாம் ஆஃபரில் இருக்குது. இந்த அப்படி பெட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஷூலாம் 20 ரியால் தான். வாக்கிங் ஜாக்கிங் போகிறதுக்குரிய ஷூவு. அப்புறம் சாக்ஸ் வந்து ஒரு 10 ரியாலுக்கு போட்டு வச்சுருக்காப்புல. எத்தனை செட்டு இருக்குது அப்படின்னாக்கா மொத்தம் 20 பீஸ் இருக்குது. 10 செட்டு 10 ரியாலு. ஒரு செட்டு 1 ரியாலு. இது ஓகே. நம்ம இன்ஷால்லாம் டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருவோம். ஆமாம், அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம். அந்த மொபைல் ஹோல்டர் இல்லை. அங்கே மதன கலிஃபாவில் சவுத்தில் மொபைல் ஷாப் இருக்குது, அங்கே போய்ட்டு பார்ப்போம் கைஸ். நான் அப்படியே போய் மொபைல் ஸ்டாண்டு வாங்கிட்டு சோத்தை வந்து அடுப்பில் போட்டாச்சுங்க. சோறாக்கணும். நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது, வேறு லெவலில். இது கேரளா ஸ்டைலில் உள்ள மீன் குழம்பு. அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியதுதான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ முட்டை அவிச்சது, மீன் குழம்பு, அதில் முருங்கைக்காய், கத்தரிக்காய், அப்புறம் சூறை மீன் 2 பீஸு. ஓகேங்களா? இது பாக்கி சோறு இருக்குது, அதை பின்னாடி பார்த்துக்குருவோம். இப்போது நான் சாப்பிட போகிறேன். காலையிலையும் சாப்பிட்லையா, ஒரு டீ குடித்ததோடு மட்டும் இருக்குது வயிறு. நல்ல சூடாக இருக்குங்க. சாப்பிடலாம். நல்லா காரஞ்சாரம் புளிப்பு எல்லாம் இருக்குது இதில். நல்லா இருக்கு. இந்த சூறை மீன், டூனா ஃபிஷ்ஷு, அது ஒரு டேஸ்ட்டு தான் குழம்புக்கு. நல்லா இருக்குது. அப்போக நமக்கு வந்து நிறைய பேர் யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன அப்படின்னா பர்சனல் நம்பர் எது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு யூடியூப்பில் டிஎம் கிடையாது, டைரக்ட் மெசேஜ் கிடையாது. ஸோ அதனால் சையது வியூ ஃபேஸ்புக்கு இல்லை இன்ஸ்டாகிராமு இல்லை டிக்டாக்கு, இதில் வந்து எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? வாங்க இன்ஷால்லா சந்திக்கலாம், பேசலாம். ஓகே கைஸ்? ஏன்னா நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது, அப்படியே ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்கும் லைஃபு. பட் இப்போ நம்ம ஃப்ரீலான்ஸ் விசாலாக வந்ததுனால டைம் இருக்குது. வேலைக்கு போகிற வரைக்கும் பார்த்து பேசிக்கலாம் இன்ஷால்லா. சரிங்களா கைஸ்? முட்டையும் சூடாக இருக்குது. சரி, சாப்பிட்டுட்டு அடுத்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். சொல்கிறேன் விஷயங்கள்லாம். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இங்கே வந்து நிறையா வேக்கன்சி இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. என்ன அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு வந்து 2000 ரியாலு சம்பளம், சாப்பாடு
அதில் அக்கமண்டேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஓவர் டைம் எப்போயாச்சும் கிடைக்கும். இது ஒரு பக்கத்தில் இருக்குது. ஹவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2200லேருந்து 2300 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அதில் வந்து அரிசி எண்ணெய் கொடுத்துருவாங்க. பாக்கி ஜாமான்களை நம்ம வாங்கி போட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிறணும். ரூமு கொடுத்துருவாங்க. இது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இன்னும் சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பளம் வந்து 1300 ப்ளஸ்ஸு ஒரு 300 அது ஃபுட்டுக்கு, அதர் அலவன்ஸு ஒரு 400, டோட்டலு 2000. அக்கமண்டேஷன் கொடுத்துருவாங்க. கம்பல்சரி ஃபிக்ஸட் ஓவர் டைம் இருக்கும். அப்போது அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2300லேருந்து 2600. ஸோ 300 ரியால் உங்களுக்கு சாப்பாடு போனாலும் 2300. ஸோ 2300ல் 300 ரியால் உங்கள் செலவுக்கு போயிட்டாலும் 2000 ரியால். ஆக மொத்தத்தில் இப்படி ரவுண்டப்பாக அதே தான், வேறு எந்த ஒரு மாற்றம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது வந்து நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃப்ரீலான்ஸ் விசாவில் வந்துட்டீங்க, உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. ஸோ அந்த நாலேஜை வச்சு நீங்கள் டிரைவருக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. பட் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜை வச்சு எப்படியாவது வேறு, அதாவது டிரைவரு வித்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரு, இல்லை வந்து பேங்கில் போயிட்டு செக்கு கலெக்ட் பண்ணுறது, இல்லை வேறு ஒரு இடத்துல போயிட்டு செக்கு கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது. இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சிருந்துச்சி அப்படின்னாக்கா, ஸோ அதுக்குள்ளே ஏதாவது அந்த சிஸ்டம் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலையை தேடிக்கிடலாம். ஸோ அந்த இதுக்கு நீங்கள் வந்து சிவி செய்யும்போது அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டேன். சிவி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப இதாக இருக்கும். சரிங்களா? இது சொல்லணுன்ட்டு இருந்தேன். சரி, சாயந்தரம் அப்படியே போயிட்டு வருவோம் வெளியில். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இப்போ பார்க்கில் வந்து உட்காந்துருக்கேங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 ஆகிடுச்சு. ஆனால் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு எரிக்குது. எத்தனை டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு தெரியுமா? நான் பார்த்து சொல்கிறேன் பாருங்க. இது ஒன்று அவசரத்துக்கு வராது. தோஹா 45 டிகிரி செல்சியஸில் இருக்குது. சென்னையில் 31 டிகிரி செல்சியஸு. கரெக்டாக 5:19 தோஹாவில். நம்ம இந்தியாவில் 7:49. பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்படி தான் இருக்குது. அப்படியே பார்க்குக்கு வந்தேன். 2 மொபைலுமே சூடாகுது வெளியில் வச்சா. ஏன்னா இங்கே வந்து வெயில் வந்து அந்த மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்கு. வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ணுறது கைஸ்? ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நான் வந்து இந்த பார்க்கில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் காற்று வாங்கிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நல்ல காற்று. சரி, இப்போ வந்து புழுக்கம் கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ். சூடு மட்டும்தான். நம்ம வெளியில் வந்து உட்காந்து காற்று வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் ஒரு கூடாரத்துக்கு கீழே தான் உட்காந்துருக்கேன். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வெயில் எந்த அளவுக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெருப்பை அள்ளி மேலே போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இல்லை அப்படின்னாக்கா, சரியாக சொல்லணும் அப்படின்னாக்கா, நமக்கு முன்னாடி தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த தீக்கிட்ட போய் நம்ம நின்று அனல் காஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ நார்மலாகவே நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? இது ஒன்று அப்படி இருக்குது வெயில். ஒரு நண்பர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தாப்புல. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணியிருந்தாப்புல. வேலை இருக்குதுப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. பட் என்ன அப்படின்னாக்கா, இப்போது நம்ம வந்து ஃப்ரீலான்ஸ் விசாவில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா, அதோடைய இதுகள்லாம் எப்படி என்ன மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோம். வீட்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் ஆகும்போது அது சாத்தியப்படாத ஒன்று. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம ஃப்ரீலான்ஸ் விசாவில் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கிறலாம் லீகலாக. ஆனால் வந்து இப்போது வீட்டில் நம்ம போகும்போது அது கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். என்ன அப்படின்னாக்கா, நம்ம பழையபடி திருப்பி வீட்டுக்குள்ளேயே இருந்து எங்கேயும் போக முடியாமல், ஒரு எமர்ஜென்சி கூட வீட்டுக்கு போக முடியாமல், ஊருக்கு போக முடியாமல், அப்படி ஒரு ஒரு இதில் வந்து நம்ம வந்து சந்தித்து இருப்போம். அதனால் அழகாக சொன்னேன், இந்த மாதிரி நான் இப்போ தான் வீட்டில் இருந்து வந்து வெளியில் வந்திருக்கிறேன். திருப்பி என்னால் வந்து வீட்டுக்கு வர முடியாது ப்ரோ, கொஞ்சம் வந்து கோச்சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல விதமாக சொல்லும் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ கூட கேட்டால் சேலரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு,
2000 தான் சொன்னாப்புல. இப்போ நம்ம வந்து 2000 ரியாலுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணி நம்ம இங்கே வந்து அதே சம்பளத்துக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இப்போ நான் வந்து மெடிக்கல் போடும்போதே எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து திருப்பி கத்தாரில் வந்து ஒரு மெடிக்கலை போட்டு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் சொன்னது இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க, கண்டிப்பாக புரிஞ்சுக்கிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி, ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு வேக்கன்சி, ஒவ்வொரு ஜாப்பு இது எல்லாமே வருது. ஒவ்வொரு இடத்துல இருந்து நமக்கு ஜாப் வேக்கன்சி, வேலை இது எல்லாமே நமக்கு வந்து சொல்கிறாங்க. நானும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு நம்பர் கொடுத்து கால் பண்ணி பேசுவோம். அப்போ நமக்கு அது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக போவோம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி நம்மளுடைய விருப்பத்தை அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னாக்கா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அவ்வளவுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இங்கே அப்படியே உட்காந்துருந்துட்டு அப்படியே நான் வந்து இப்போது போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் இருட்டிருச்சு அப்படின்னாக்கா கிளைமேட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சூடெல்லாம் குறைஞ்சி ஓரளவு நல்லா வந்துடும். மொபைல் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுங்க.